மிஸ்டர் பிரகாஷ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் கேட்டிருந்தீங்க. அதாவது ஸ்டடி ரொட்டீன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒன்று பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பயோமேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி மேஜர் சப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைமிங் இருக்கணும். மினிமம் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் படிக்கணும். மேக்ஸுக்கு மட்டும் நான் 2 hours சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், பயாலஜி கஷ்டமாக இருக்கும். அப்போ பயாலஜி 2 hours வச்சுக்கோங்க, மேக்ஸ் 1 hour வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குமோ அந்த டைம் ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். பட் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 hours வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு லக் அப்படின்னா சிஎஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஸை வந்து அவங்க ஆல்டர்னேட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. ஸோ அப்போ அந்த அதாவது ஒரு நாள் சிஎஸ் படிப்பாங்க, இன்னொரு நாள் சிஎஸ் படிக்க மாட்டாங்க. அப்போ அந்த 1 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். சப்போஸ் ஒருத்தவங்க ஃபிசிக்ஸ் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், இல்லை கெமிஸ்ட்ரி டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சிஎஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸில் படிக்க முடியும். ஸோ தமிழ் இங்கிலீஷை எப்போ படிக்கணும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் லெசன் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போவே வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள். ஏன்னா வந்து தமிழ் இங்கிலீஷுக்கு வந்து தனியாக டைம் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து வீட்டுக்கு வந்து இந்த 4 சப்ஜெக்டில் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இந்த தமிழ் இங்கிலீஷை படிக்க வேணாம்னு சொல்ல, தமிழ் இங்கிலீஷும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வீக்லியே வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூல் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியாக சொல்லி நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா ரைட்டிங் ஒர்க் சும்மா வந்து கடனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதுறது, அதை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஒர்க்லேயே வந்து முடிச்சிடணும், ஸ்கூலே முடிச்சிடணும். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது அது மாதிரி பண்ணக்கூடாது, ஸ்டடி பண்ணணும். ஸோ இதான் வந்து நார்மலாக சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து என்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4:15 எழுந்திரிப்பேன். 4 to 15 to 5 வந்து வேக்கப் அந்த டைம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 5லேருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து ஸ்டடி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 7 to 8:45 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தயாராவேன். நெக்ஸ்ட்டு 8:45லேருந்து 5:45 வரைக்கும் எங்கள் ஸ்கூல் இருக்கும். நான் ஒரு 5:15க்கு வந்துடுவேன். 5:50 வந்ததுக்கப்புறம் 5:15லேருந்து 6:30 வரைக்கும் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன். 6:13லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு ஸ்டடி செக்ஷன் போகும். 7:30லேருந்து 8:30 வரைக்கும் ஒரு ஸ்டடி செக்ஷன் போகும். 8:30லேருந்து 9:30 வரைக்கும் ஒரு ஸ்டடி செக்ஷன் போகும். அந்த 8:30லேருந்து 9:30 இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் டின்னர் முடிச்சிடுவேன். அதே மாதிரி 9:30லேருந்து 10:30 ஒரு ஸ்டடி செக்ஷன் போகும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 hours வந்து நான் படிச்சிருப்பேன். பட் அங்கே இங்கே இந்த பிரேக் எல்லாம் விட்டோம்னா ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா கழிஞ்சிடும். மீதி வந்து 5 hours. இந்த 5 hours வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரொடக்டிவாக டெய்லியும் படிப்பேன். ஸோ நீங்கள் இந்த டைம் டேபிளே ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான இது இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க, 8:30க்கு ஆரம்பிச்சிடுவாங்க, 7:30க்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு கொஞ்சம் அதிகமாக படிக்கலாம், இல்லை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி படிக்கலாம். பட் மினிமம் வந்து 5 hours வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் படிக்கணும். அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா மோட்டிவேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. மோட்டிவேஷன் இது மட்டும் இருந்தால் பத்தாது. ஒன் திங் உங்களுக்கு வேணும். அது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக இந்த 5 மணி நேரம் நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களால் 200 கட் ஆஃப் வந்து எடுக்க முடியும். உங்கள் ட்ரீம் மார்க்கான 590+ அப்படிங்கிறது பாசிபிள். பட் அந்த கன்சிஸ்டன்சி தான் மெயின். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 5 hours வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண வேணாம். ரீகெயின் ஆப் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ரீகெயின் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுக்கோங்க. ஹெல்ப்ஃபுல் யூ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்னா எந்தெந்த கொஷின்ஸில் அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே கிடையாது, எல்லா கொஷின்ஸுமே சொல்கிறது தான். ஸோ இந்த புக் ஆன்சரில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி தரேன். ஸோ அந்த சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.